பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் நம்மளை பூமியில வாழ வச்சிருக்கிறான். உலகம் எப்படியான ஒரு கட்டத்தில் போய்கொண்டிருக்குதுண்டா, சோதனைகள் நிறைஞ்ச ஒரு காலத்தில் அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தில் வாழ வச்சுக்கிறான். ஃபித்னாக்கள், பலாகள் துனியால 4 பக்கமும் இருக்கிற ஒரு காலம். இது குறிப்பிட்ட சில மனிதர்களுடைய ஆய்வல்ல. யாரு ஆக பெரிய அறிவாளியோ, யாரு மிகப்பெரிய சிந்தனையாளரோ, யாருக்கு ரப்போடு அதிகமான தொடர்புகள் இருந்துச்சோ, அந்த ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தெளிவான செய்தி. நாங்களும் இந்த உலகத்தை பார்க்கிறோம். எங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அலங்காரமான அழகான வஸ்துக்கள் தெரியுது. அதனால நம்மள்கிட்ட கேட்டா உலகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அதில் உள்ள இன்பங்களை நாங்க பேசுவோம். ஏன்னா எங்களை பார்வைக்கு அதுதான் திருப்படுது. கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த உலகத்தை பார்த்தா உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் அவருக்கு தென்படுது. உலகம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டா உலகத்தில் உள்ள கஷ்டங்களை அவர் பயான் செய்வார். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவை ஈமானோட பார்வையோட பார்த்தாங்க. நபி அல்லவா ஆலத்துக்கு அனுப்பப்பட்ட ரஹ்மத் அவங்க. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாங்க இந்த ஆலத்துக்கு ரஹ்மத்தாகவே அன்றி உங்களை அனுப்பல என்ற ரஹ்மத்தாக அனுப்பிக்கிறோம்னு சொல்றாங்க. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகத்தை அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, உலகத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்னு மாஜால இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாஃபி துன்யா, அல்லது ஹதீஸ்ல இருக்குது, லம் யபக மினத் துன்யா இல்லா பலாஉ வ ஃபிதன், துனியால சோதனைகள் மட்டும்தான் எஞ்சி இருக்குதுன்னாங்க. யாரோட பார்வை இது? ரசூலுல்லாஹ்வோட பார்வை. துனியால இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தாங்க. வானத்தை மேல பார்த்தாங்க, காலு கீழ் இருக்கிற பூமியை பார்த்தாங்க, நட்சத்திரங்களை பார்த்தாங்க, சந்திரனை பார்த்தாங்க, சூரியனை பார்த்தாங்க, வீசுற காற்றை சுவாசிச்சாங்க, மழை பொழியறத பார்த்தாங்க, காலு கீழ் இருக்கிற மணலை, புல்ல, மரங்களை பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க, துனியால மிச்சம் இருக்குது சோதனைகள் அப்படின்னாங்க. என்ன சோதனை என்றா, நாங்க நினைக்கிறோம் சோதனை என்ன தெரியுமா, எங்கள்கிட்ட இருக்கிறதையெல்லாம் பறிச்செடுக்கிறது. என்ன காசு இருந்துச்சு பறிச்செடுத்துட்டான், நல்ல நினைவாற்றல் இருந்தது மறதியை உண்டாக்கிட்டான், குடும்பம் இருந்துருச்சு குடும்பத்தை பறிச்செடுத்தான், ஆட்சி அதிகாரம் இருந்தது ஆட்சியை பறிச்செடுத்தான். நாங்க சோதனைன்னு அதைத்தான் விளங்குறோம். ஆனா உண்மையில குர்ஆன் ஹதீஸ்ல எங்கெல்லாம் சோதனையை பத்தி அதிகமா பேசப்பட்டிருக்கிறதோ அங்க சோதனையோட கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் ஈமான சோதிக்கிறான். சோதனைகள் ஆக பயங்கரமான சோதனை தான் ஈமான் சோதனை. மற்ற எல்லா இழப்புகளையும் ஈடு செய்யலும், ஈமான் இழப்பை ஈடு செய்யலாம்.
ஆக பயங்கரம் அதுதான். ஏனென்றா உலகத்தை வந்த எல்லா நபிமார்களும் அவங்களோட சமூகத்துக்கு சில விடயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சு நான் வரையில உலகத்தை வந்த எல்லா நபிமார்களும் ஒரு விஷயத்தை எச்சரிச்சு கொண்டே இருந்தாங்க. மாமின் நபியின் இல்லா வகது அந்தர கௌமஹு, உலகத்தை வந்த ஒவ்வொரு நபிமார்களும் அவரவர் சமூகத்தை எச்சரிக்கை செஞ்சாங்க. என்ன எச்சரிக்கை செஞ்சாங்க? பஞ்சம் வந்துடும் என்ற எச்சரிக்கை செஞ்சாங்க. இல்ல, எல்லாரும் நோயாளியா போயிடுவீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சாங்க. இல்ல, பொருளாதார வீழ்ச்சி வந்துடும், காசை சேர்த்திக்கோங்க அப்படியா சொன்னாங்க. இல்ல, நீங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்களா போயிடுவீங்க, நல்லா படிச்சுக்கோங்க அப்படியா சொன்னாங்க. அப்படியும் சொல்லல. எங்கட பார்வையில் இதுதான் முக்கியமாகி நாங்க இழந்துடுவோம் என்று பயப்படுறது தானே, அதுக்குத்தானே முயற்சி செய்யறோம், காசு செலவழிக்கிறோம், குழுக்களாக இயங்குகிறோம், ஊராக இயங்குகிறோம், நாடாக இயங்குகிறோம், தேசியமாக இயங்குகிறோம், சர்வதேசமாக இயங்குகிறோம். இதெல்லாம் பரிபேத்தனம் தானே. இதைத்தானே நபிமார்களும் சொல்லிக்கோணும். இதை பத்தி கதைக்கிறவங்களை தானே நாங்க புத்திசாலி என்றோம், சமூக சேவை செய்யறவங்க சொல்றோம். ஆனா இதை பத்தி நபிமார்கள் கதைக்கவே இல்லை. மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அவ்வளவு நபிமார்களும் அவங்களோட உம்மத்தை எதை பத்தி எச்சரித்தாங்க தெரியுமா? அன்ஸர கௌமஹு மினல் மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலோட ஃபித்னாவில் இருந்து எச்சரிச்சாங்க. அப்ப என்னமோ இருக்குதாங்க. எல்லா நபியும் வார்னிங் பண்றாங்கடா, எல்லா நபிமார்களும் எச்சரிக்கிறாங்கடா, வந்த எல்லா நபிமார்களும் அவங்களோட உம்மத்துக்கு சொல்றாங்கடா, தஜ்ஜாலோட காலம் வந்தா கவனமா இருங்க, அதுக்கு தயாரா இருங்க, அவனை எதிர்கொள்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருங்க என்று சொல்றாங்கடா. என்னவோ ஆபத்தொண்டு இருக்குது. தஜ்ஜால் வாரதால் என்ன ஆபத்து? நீங்க தொழுகையில பாருங்க, தொழுகை ஆரம்பிக்கிறோம் தக்பீரால, அல்லாஹு அக்பர்னு ஆரம்பிக்கிறோம், தொழுகையை முடிக்கிறோம் சலாமால. இதுக்கிடையில நாங்க ஏதாவது ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு கேட்கிறோமா? கட்டாயம் இல்ல, சுன்னத்தான அடிப்படையாவது கேட்கிறோமா? அப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கேளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல தஜ்ஜால்ல ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு கேளுங்கன்னு சொல்லி தந்தீங்க, அப்படிதானே? கடைசி அத்தஹியாத்துல உட்கார்ந்து என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அத்தஹியாத் ஓதுறோமா இல்லையா? மசீஹுத் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு தேடுறேன். மற்றதிலிருந்து பாதுகாப்பு தேடினாலும் தெரியும், நரகத்தர் அதாபில் இருந்து பாதுகாப்பு எல்லாரும் தெரியும் தானே. நரகம் என்றா எவ்வளவு கொடூரமானது, பாதுகாப்பு கேட்கணும் தெரியும். வல் மஹ்யா வல் மமாத், ஹயாத்தோடு இருக்கும் போது வர சோதனை, மௌத்துக்கு பிறகு வர சோதனை பொதுவா எல்லாரும் தெரியும், பாதுகாப்பு கேட்கிறோம். தஜ்ஜாலுடைய ஃபித்னா, அவனுடைய ஃபித்னாவுடைய கெடுதிகள், ஷர்ரிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த பாதுகாப்பு கேட்கிறது ஏன் சுன்னத்து. சில இமாம்களிட்ட தஜ்ஜாலிலிருந்து பாதுகாப்பு கேட்கிற இந்த துவாவை ஓதல்லைன்னா தொழுகையே கூடாது. சில அறிஞர்கள்ட்ட அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. தாபீங்கள்ல மிக முக்கியமானவங்க. அவங்கள கருத்து இதுதான், கட்டாயம் பாதுகாப்பு தேடணும். அவங்களோட மகன் ஒரு நாள் தொழுது முடிச்ச பொழுது கேட்டாங்க, நீங்க
ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாப்பு தேடினீங்களா? குறிப்பாக தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடினீங்களா? மகன் சொன்னாரு மறந்து போச்சு அப்படின்னாங்க. எங்கள எத்தனையோ பேர் ஓதுறதே இல்லை. கேட்டா சொல்றாங்க கட்டாயம் இல்லையாம். அத்தஹியா தோதுறது இன்னக ஹமீதும் மஜீத் முடிச்சு அப்படிதானே. மசீஹு தஜ்ஜால் வரைக்கும் ஓதுறவங்க ரொம்ப குறவு. கேட்டா அதுக்கு பின்னால வாரதெல்லாம் துஆக்கள். துஆ கேட்கிறது சுன்னத், ஓதாம இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்றோம். அத்தா இப்னு அபீ ரவாஹ் மகன்ட கேட்கிறார், நீங்க தஜ்ஜால் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுவீங்களா? மகன் சொன்னார் இல்ல மறந்துட்டேன். வாப்பா என்ன சொல்றார்? ஐது ஸலாத்தக், தொழுகைய திருப்பி தொழுங்கடா. அவருடைய ஆய்வில அந்த துவாவை கட்டாயம் ஓதணும். நான் கேட்கிறேன், அவ்வளவு என்ன பயமிக்கு தஜ்ஜால்ல ஃபித்னால? எங்களுக்கு அந்த ஃபித்னா பத்தி பயமிக்கா? துவா கேட்டோ இல்லையோ ரெண்டாவது வைப்பமே குறைஞ்சது ஒரு பயமாவது இருக்குதா? எங்கட உள்ளத்துல தஜ்ஜால்ல ஃபித்னாவை பத்தி ஒரு பயம் இருக்குதா? இப்படி ஒரு ஃபித்னா வரப்போகுதா, நாங்களும் அதில் மாட்டிடுவோமே என்ற ஒரு அச்சம் இருக்குதா? அப்படி ஒன்று தலையிலே இல்லை. தஜ்ஜால் வந்தாலும் உண்டு போனாலும் உண்டு, எங்கட பிரச்சனை அது இல்லை. அப்படித்தானே? ஏன்னா நாங்க தஜ்ஜால நினைச்சுக்கு என்னமோ உண்டா? தஜ்ஜால பத்தி உள்ள எங்கட கற்பனை வித்தியாசம். பிழையாக கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம், பிழையாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் முன்னுக்கு தஜ்ஜால பத்தி பேசினா பயந்து நடுங்குவாங்களாம். இது எங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்க. அவங்களுக்கு தஜ்ஜால பத்தி முதாக்கரா செஞ்சா, தஜ்ஜால பத்தி ரசூலுல்லாஹ் பயான்ல சொன்னா நடுங்குவாங்களாம். ஹயாத்து சஹாபால இருக்குது. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள்ட்ட பேசினாங்க, தஜ்ஜால் வந்துட்டா அப்படின்னாங்க. ஒரு நாள் இரவு சொன்னாங்க, அதை தான் சொல்ற வீட்டு தாலீம் உண்டு. அங்க எதை பத்தி எல்லாம் எச்சரிக்கை செய்யப்படணுமோ எல்லாம் செய்யப்படும். மனைவிமார வச்சு சொன்னாங்க, தஜ்ஜால் வந்துட்டேன். ரசூலுல்லாவுடைய மனைவி இருந்தாங்க சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. வீட்டிலிருந்து ஓடி வீட்டுக்கு வெளியில சின்ன கூடார மாதிரி அடிப்பாங்க இல்லையா, பழைய சாமானெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அப்படி ஒரு குடிசை உள்ளுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மனைவிய காணல. தேடி பார்த்தா யாருக்கோ பயந்து ஒளிஞ்சது போல அந்த கூடாரத்துக்குள்ள போய் தொழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சிலந்தி வலையெல்லாம் மேல பட்டிக்குது. சௌதா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹரஜல் மசீஹ், ஹரஜல் மசீஹ், தஜ்ஜால் வந்துட்டானாமே, தஜ்ஜால் வந்துட்டானாமே, தப்புறதுக்கு தான் போயிட்டு இதுக்குள்ள ஒளிஞ்சி அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்த சிலந்தி வலையெல்லாம் தட்டி, வாங்க வெளியில வாங்க, இன்னும் வரல, வல யஹ்ருஜன்ன, வந்து தான் ஆகுவான்னுட்டாங்க. நான் கேட்கிற, அவங்க ஒளிஞ்சதில்ல, கதையல்ல இவ்விடத்துல முக்கியம். ஏன் ஹஜ்ரத் சௌதா ஒளிஞ்சாங்க, ஏன் நடுங்கினாங்க? அவங்க தஜ்ஜாலன் என்னத்தை விளங்கி இருந்தாங்க? பயந்து நடுங்குற அளவுக்கு தஜ்ஜால பத்திய தகவல் என்ன இருந்துச்சு? எங்களுக்கு அது காத்து போல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு தகவல் இன்னமும் தலையில வரல. தஜ்ஜால சப்ஜெக்ட் இன்னமும் தெரியா. பேர பாடமாக்கி இருக்கிறோம், துவா பாடமாக்கி இருக்கிறோம், பாரதூரத்தை விளங்கல. தஜ்ஜால் வாரது ஏன் தெரியுமா பயப்படணும்? அவன் ஃபித்னா தான் இந்த உலகத்திலே உள்ள ஆக பயங்கர ஃபித்னா. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழிக்கப்படுகிற நாளுக்கிடையில இந்த பூமியில தோன்ற ஆக மோசமான குழப்பம் தஜ்ஜால் ஃபித்னா. ஏது
மற்றவங்க மாதிரி தஜ்ஜால் வாரது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அல்ல. ஒரு நாட்டு மீது இன்னொரு நாடு படையெடுக்குது, ஆட்சியை பிடிக்கத்தானே. அவன் வளங்களை சுரண்ட, பெட்ரோலை அடிக்கிறதுக்கு, அவன் மாணிக்க கல்லை சுரண்டதுக்கு, அதுக்கு தானே ஆட்சியை பிடிக்கிறான். இப்படி வாரதில்லை தஜ்ஜால். தஜ்ஜால் யார நாட்டையும் பிடிக்க வாரல்ல. தஜ்ஜால் யாருட காணியும் பிடிக்க வாரல்ல. தஜ்ஜால் யாருட கடையும் கொள்ளையடிக்க வாரல்ல. யாருட ஊரையும் எந்த ஊர் என்று சொல்ல வாரல்ல. யாருட மனைவியையும் பறிக்க வாரல்ல. யாருடைய பிள்ளைகளை கடத்தி கொண்டு போறதுக்கு வாரல்ல. இதைத்தானே பயப்படணும். அவன் அதுக்கு வரல. அவன் இதுக்கு அப்பாற்பட்ட ஒன்றுக்கு வரான். என்ன அப்பாற்பட்ட தெரியுமா? எங்களுக்கு அது சின்ன விஷயம், ஆனால் ஆக பொல்லாத மிக பயங்கரமான ஒன்றை பறிக்க வாரான். என்ன தெரியுமா? ஈமான பறிச்சு கொண்டு போறதுக்கு வாரான். தஜ்ஜால் நாட்டை பறிக்க வரல. நாட்டை ஒத்தம் பறிச்சாலும் அடிமையா சரி வாழ்ந்துட்டு போயிட்டு. நம்ம காணிய பறிச்சா ரோட்ல சரி மரத்தடியிலாவது வாழ்ந்துட்டு போயிடலும். உடுப்ப பறிச்சா இல கொலையாவது மறைச்சு வாழ்ந்துட்டு போயிடலும். உணவை பறிச்சா மரங்களையாவது சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போயிடலும். மனைவிய பறிச்சா இன்னொருத்தைய திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு போயிடலும். கணவனை பறிச்சா இன்னொரு கணவனோட வாழ்ந்துட்டு போயிடலும். ஈமான பறிச்சா மாற்றீடு இல்லை. வெரி டேஞ்சரஸ் தான். தஜ்ஜால் தான் வர ஈமான பறிக்க. ஈமான் பறிபோச்சு, எல்லாம் போச்சு. ஈமான் பறிபோனா உண்ட கல்வி பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட சொத்துகள் பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட குடும்பம் பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட மானம் பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட வெக்க பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட அமல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஈமான் போச்சா எல்லாமே போச்சு. இதுக்குதான் எல்லா நபிமாரும் பயந்தாங்க. எல்லாம் போறதுக்கு சமன் இது போறது, ஈமான் பறி போறது. ஈமான் பறி போறதுக்கு நீங்க போய்த்து பன்சாலையில கும்பிட தேவையில்லை. கோயில்ல போய்த்து அந்த அங்குள்ள சிலைகளுக்கு கும்பிட தேவையில்லை. சிலை கட்ட தேவையில்லை. சிறுக்குடைய காவிய படிக்க தேவையில்லை. அல்லாஹுக்கு மாற்றமான நம்பிக்கை உள்ளத்தில இறங்கிச்சு, ஈமான் பைத்திரும். ஒரு செகண்ட் போதுமாக, ஒரு செகண்ட். பதினெட்டு 20 நாளையில முழு உலகத்தையும் கவர் பண்ணிட்டு வந்தால், முழு உலகத்திலே அல்லாவுக்கு மாத்தமான சிந்தனையை பரப்பி எல்லாரையும் நம்ப வச்சிருவான். எங்கட நாட்டில் ஒரு துண்டையும் பிடிக்க மாட்டான், ஆனா எங்கட ஈமான பிடிச்சிருவான். எங்கட வீட்டில் இருந்து ஒரு அரிசி மணி எடுக்க மாட்டான், வீட்டில் உள்ள அவ்வளவு பேருடைய ஈமானை எடுத்துருவான். எப்படி எடுப்பான்? அல்லாஹ்வை எங்கட குடும்பத்துக்கு நாங்க அறிமுகப்படுத்தல. மனைவிமாருக்கு அல்லாஹ் வந்தா இவன் தான்னு நாங்க சொல்லல, நாங்களும் படிக்கல, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கவும் இல்லை. அந்த இடத்தை நிரப்புறான் தஜ்ஜால். ஈஸியா கட்டிக்க வைத்துருவான், லேசா கட்டிக்க வைத்துருவான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமாருக்கும் எச்சரிக்கை செஞ்சாங்க, ஆனா அவங்களோட காலங்கள்ல தஜ்ஜால் வர இல்லை. நானும் எச்சரிக்கை செய்கிறேன், இந்த காலத்துல தான் வரப்போறான். இது பின்னால நபிமாறு வாரதில்லை, இந்த காலத்துல வருவான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஹயாத்தோட இருக்கும் போது அவன் வந்தால் நான் அவன் விஷயத்தை பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படவே தேவையில்லை, நான் பார்த்துக்கொள்றேன். நான் உலகத்தை விட்டு போன பிறகு, மௌத்தான பிறகு அவன் வந்தால் அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னால் ஒன்றும் பண்ண இல்லாது. அவனை அறிமுகம் செஞ்சுட்டு போறேன், அறிஞ்சுக்கோங்க, அவன் ஒற்றை கண்ணனாக இருப்பான், அல்லாஹ் ஒற்றை கண்ணனாக இல்லை.
இன்னஹு ஆவர் வ இன்னல்லாஹ லைஸ பிஆவர். அவன் ஒற்றை கண்ணன், அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்ல. இந்த அடையாளத்தை விளைக்கோ. பாரதூரத்தை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல அவனை வச்சு நம்பிக்கையை கல்வில உண்டாக்கிட்டு போயிடுவான். ஒவ்வொரு ஊரூரா வருவான், ஊரூரா வருவான். ஊருக்கு வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் செய்தி வரும் வர இல்லை, எல்லாம் மீடியால தானே வார, டிவியில் வாருது, ரேடியோவில் வாருது, ஃபேஸ்புக்கில் வாருது, வாட்ஸ்அப்பில் வாருது. தஜ்ஜால்ட செய்தியும் வரும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. CNN சொல்லுவாங்க, தஜ்ஜால் வந்துட்டா அந்த பிபிசில சொல்றான், அவனா சொல்லுவான். அடி அவன் சொல்ல மாட்டான். தஜ்ஜால் மீடியாவில் வரல. தஜ்ஜால் மீடியாவுக்கு தெரியாம உன் வீட்டுக்குள்ள வருவான், உனக்கு தெரியாம உன் மனைவி கிட்ட வருவான், உனக்கு தெரியாம உன் பிள்ளைகிட்ட வருவான். இதுதான் தஜ்ஜால். ஈமான பறிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில ஊர்களுக்கு வருவான். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள். சில ஊர்களுக்கு வருவான், அந்த ஊர்ல நீண்ட காலமாக மழை இல்லை. நீங்க மழையில தேவையுள்ளவனா இருக்கிறீங்களா? விவசாயம் செய்யறதுக்கு மழை தேவையா? யா சமா அம்திரி, வானமே மழை பொழி என்பா, மழை பெஞ்சிடும். இதை அப்படி நேரடியா பார்த்துட்டு அவனை நிராகரிக்கிற அளவுக்கு எங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அந்த மட்டத்தில் எங்கட குடும்பம் இருக்குதா? ஒரு மாசமா வெயில் கொளுத்துது, ஊரு நடுவில் வந்து நின்று மழை பொழியன்னு மழை பொழிஞ்சிச்சுண்டா இவரை நீங்க தஜ்ஜால் அண்டுவீங்களா, வலியுல்லா அண்டுவீங்களா? இங்க ஈமான் தேவை. ஈமான பறிக்கிற இடம். ஒரு தோட்டத்துக்கு வருவான், அந்த தோட்டத்தில் மரங்கள்ல பழங்கள் இல்ல, பல ஆண்டுகளாக காய்க்கிறது இல்ல. மரத்தை தட்டி சொல்வான், அஸ்மிரி, பழத்தை வெளியில போடு, பழங்கள் குள்ளும் தொங்குவான். இத கண்டு எப்படி ஈமான் போகும்? எப்படி ஈமான் போகும்? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அவன் சோதனை, அவனால ஈமானுக்கு வரக்கூடிய சவால், அச்சுறுத்தல், இது அதை விடவும் பயங்கரமானது. சில ஊர்களுக்கு வந்தோடனே அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவனுக்கு சொல்லுவாங்க, நீ தஜ்ஜால் தான், நீ அல்லாஹ். அவங்கள கெடுக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான்? எல்லாரும் வாங்க போம். எங்க போம்? கபிரிஸ்தானத்துக்கு போம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு போவாங்க கபிரிஸ்தானத்துக்கு. ஒரு ஆளுக்கு சொல்லுவாரு, உங்களோட உம்மாட கபரை காட்டுங்க, உங்களோட அப்பாட வாப்பாட கபரை காட்டுங்க, மனைவியிட கபரை காட்டுங்க. கபரை தட்டுவா, வாப்பட கபரை தட்டுவா, உம்மட கபரை தட்டுவா. யாருட? யாரு நீ தஜ்ஜால் அவனோட எதிர்த்து நின்றாங்களோ அவன் உம்மட கபரை தட்டுவா. ஹாக்கிம்ல ரிவாயத் இருக்குது, தாய் கபரில் இருந்து எழும்பி உட்கார்ந்து சொல்வாங்களாம், நானும் இவனை பொய்யென்று தான் நம்பி இருந்தேன், இவர் தான் அல்லாஹ், நம்புங்கன்னு சொல்லுவான். எனக்கு முன்னால மௌத்தானே என்ற உம்மா ஒழும்பி இவர் தான் அல்லான்னு சொல்றாருண்டா எவனாச்சும் நம்ப அமைப்பானா? எங்கட வாப்பா ஒழும்பி சொல்றாரு, அட 25 வருஷமா கபருக்குள்ளதான் இருக்கிறேன், இவரு தாண்டா அல்லாண்டா நம்ப இருப்பானா? இந்த காட்சியை முழு ஊரும் பார்த்த உடனே அவனுக்கு பின்னால போவாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விளங்குங்க, எலும்பி உட்கார்ந்தது உங்களோட தாயும் அல்ல, உங்களோட தந்தையும் அல்ல, கணவனும் அல்ல, மனைவியும் அல்ல, தாய் தந்தையருடைய உருவத்தில் ஷைத்தான் எழும்பி நிற்பான்.
இப்படி ரெண்டு படத்தை காட்டின உடனே முழு ஊரோட ஈமானையும் அவனுக்கு சேர்த்தி கொடுத்துருவாங்களா இல்லையா? ஊர்ல இருக்கிற 1500 பேரும் இன்னாங்க ஒன்ன நம்பிட்டோம், நீ போ. 5 நிமிஷத்துல அவன் கேம் முடிஞ்சு அல்லாஹ்வை கலட்டி வீசிடுறாங்க, தஜ்ஜாலை நம்பிடுவாங்க. இதுதான் இந்த பூமியில உள்ள ஆகப்பெரிய சோதனை. நபிமார்களால பெரும் சோதனை அறிவிக்கப்பட்டது தஜ்ஜாலின் ஃபித்னா. அவனுடைய ஃபித்னா ஆட்சியாளர்களுக்குள்ளதல்ல, அவனது ஃபித்னா பொருளாதாரத்தை நோக்கியதல்ல, அவனது ஃபித்னா கல்வியை நோக்கியதல்ல, அவனுடைய ஃபித்னா ஈமானை நோக்கியது. அது பறிபோனா எல்லாமே போயிடும். இதத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப உலகத்துல நானும் மௌத்தா போனா உங்களுக்கு சோதனைகள் தான் மிஞ்சிக்கும், சோதனை மிஞ்சிக்கும். அல்லாஹ் பரீட்சை வச்சுக்கொண்டே இருப்பான். இன்றைக்கும் வைக்கிறான், நாளைக்கும் வைப்பான், அடுத்த வாதமும் வைப்பான். எதில பரீட்சை வைக்கிறான்? ஈமானுடைய பரீட்சை. யாருக்கு பரீட்சை? உலகத்தில் யாருக்கு சோதனை வருது? உலகத்தில் யாருக்கு இம்திஹான்? உலகத்தில் யாருக்கு இப்திலா? சோதனை வருகிறது. காஃபிருக்கல்ல சோதனை வரும், முஸ்லிம் என்று சொல்றவரே தான். அல்லாஹ் அவரை செக் பண்ற, நீ முஸ்லிம் என்று லேபல் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாய், நீ உண்மையான முஸ்லிமா? நீ மூமின் என்று சொல்றாய், நான் தொழுகிற ஆள் என்றாய், நீ முஸ்லிம் பெண் என்று சொல்றாய், நீ முஸ்லிம் தாய் என்று சொல்றாய், நீ முஸ்லிமான சகோதரி என்றாய், உனக்கிட்ட இஸ்லாம் இருக்கிறா? அல்லாஹ் சோதிக்கிறார். நடந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை குத்துபா வச்சிருக்குது. எப்ப? லுஹர் நேரத்தில். அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தானே, அவன் விரும்பி இருந்தா குத்துபாவை இஷாவுக்கு வச்சுக்கலும். நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லப்ப, நிறைய பேருக்கு கடை போராக்களுக்கு பிரச்சனை இல்லை, பிசி பகலையில தானே. எல்லா வேலையை முடிச்சிட்டு இஷாவுக்கு வந்து 10 நிமிஷம் பயான், குத்துபா, 2 ரக்காத்து தொழுக, அரவர்ல கேம் முடிஞ்சு. ஸ்கூல் போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, முழு நாள் ஸ்கூல் நடத்திட்டு இஷாவுக்கு குத்துபா தொழலாம். அல்லாஹ் நடுப்பகல்ல வச்சுக்கிறார். என்னதுக்கு? முழு உலகமும் பிஸி. எல்லாரும் அலுவல்கள்ல, வேலைகள்ல, வியாபாரத்தில, உத்தியோகத்தில, கூலி வேலையில, அரசாட்சியில மூழ்கி இருந்து கொண்டிருக்கிற நேரம், வாரத்தில் ஒரு நாள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னே நீ முஸ்லிமா இருந்தா விட்டுட்டு வரணும். ஈமாண்ட சோதனை தான் ஜும்மாட வாங்கு. மூமினான்னு செக் பண்ற இடம். இம்திஹான் நடக்குது, அல்லாஹ் சோதிக்கிறான். நீ மூமினா? அங்க ரிசல்ட் கொடுக்கிறான். ஐடென்டிட்டியில இருக்குது, இவர் இலங்கை சோனகர் முஸ்லிம் என்று இருக்குது. ஆனா இவன் ஜும்மாவுக்கு வாரான் இல்ல, இவன் பொய்யன், முஸ்லிம் இல்லை இவன். அல்லாஹ் சோதிச்சு கொண்டே இருக்கிறான். ஆகவே இந்த சோதனையை வெற்றி பெறறதுக்கு வேற வழிகள் இல்லை. நாங்க இந்த உலகத்தில் இருந்து போனதுக்கு பின்னால இன்னொரு 20, 30, 50 வருஷத்துக்கு பின்னால எங்கட பிள்ளைகள் உலகத்தில் இருப்பாங்க, எங்கட பேர பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க இதை விடவும் சோதனையான காலத்தை காண போறாங்க. முன்னால வார நிம்மதியான காலம் அல்ல, இதை விடவும் கொந்தளிப்பான காலம். யாரும் நினைச்சிடாதீங்க உலகம் நிம்மதியை நோக்கி போகுதுண்டு. இல்ல, உலகம் அழிவை நோக்கி போகுது. நிம்மதிக்கு ஆகிறால, மூமினுக்கு நிம்மதிக்கு ஆகிறால. மூமினுக்கு துனியால நிம்மதி இல்ல, மூமினுக்கு ரப்பு நிம்மதியை வச்சிருக்கிறான் ஆகிரால. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், லா ராஹத லில் முஃமினி இல்லா பாதல் மௌத்.
ஈமானுள்ள மனிதனுக்கு ஓய்வு, ரெஸ்ட் இருக்குது மரணத்துக்கு பிறகுதான். உலகத்துல வாழ்ற காலம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும், தீன பாதுகாக்கிறதுக்காக பணி செய்யணும், பாடுபடணும். இப்படி சோதனைகள் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொருவருடைய தரத்துக்கு ஏத்த மாதிரி அவரவருக்கெல்லாம் சோதனை வைக்கிறான். அறிவாளிகளுக்கு அறிவில சோதனை, பணக்காரனுக்கு பணத்தில சோதனை. எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அங்க சோதனை. ரசூலுல்லாவுடைய காலத்துல சஹாபாக்கள் ஒரு ஜமாத் இருந்தாங்க. அவங்க யாரு? குத்தாபுல் வஹி, வஹிய எழுதுறாக்கள். வஹியன்னு என்ன? ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஆயத்து வரும், ஆயத்து வந்த உடனே ஓதுவாங்க. இப்படி ஒரு ஆயத்து வந்துச்சு, சஹாபாக்கள் உடனே எழுதி கொள்வாங்க. அது லேசான ஒரு பணியுண்டு அல்ல. ஸ்ரீலங்காவுடைய யாப்ப எழுதுறாங்க, சும்மா உள்ள ஆளு கொடுப்பாங்களா? இலங்கையில யாப்ப ஏற்றுறதுக்கு சும்மா ஒரு ஆள் விடுவாங்களா? பெரிய பழுத்த லோயஸ்மார் எடுப்பாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எடுப்பாங்க. சட்டை யாப்பு இல்லையா? நல்ல படிச்சு தேறிய நல்ல ஆழ்ந்த அனுபவம் உள்ளவங்க எடுப்பாங்க. உலக வரைபடத்திலே ஒரு புள்ளியாக இருக்கிற இலங்கையினுடைய சட்ட யாப்பு இயக்க, அதுல ஒரு வாக்கியமே அழிஞ்சு போனாலும் யாருமே நரகம் போறல. ஆனா அதுக்கு அப்படி லோயர்ல எடுக்கிறாங்க. குர்ஆன்ல ஒரு எழுத்து விடுபட்டு சென்றா உம்மத் அப்படி வழி தவறி போய் தரும். அந்த பணியை செய்யறதுக்கு, குர்ஆனை எழுதுறதுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஒரு ஜமாத் வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கிற நேரம் சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயம் இறக்கப்படுகிறது. சூரத்துல் முஃமினூன் அதோட ஆரம்ப பகுதியில அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனை எப்படி உருவாக்கினான் என்ற மனித உருவாக்கத்தின் கட்டங்களை பத்தி பயான் செய்றான். ஆச்சரியம்! மண்ணாக இருந்தவன் மண் எப்படி விந்து துளியாக மாறிச்சு, விந்து துளி எப்படி இரத்த கட்டி ஆகுது, இரத்த கட்டி எப்படி சதையாகுது, சதைய முள்ளில உடுப்பு போத்துறது போல போத்தி வச்சிருக்கிறான். எவ்வளவு அழகான படைப்பு! சும்மா خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة. மனிதனை படைச்ச அமைப்பை எல்லாம் பயான் செஞ்சு கொண்டு வரான். இந்த ஆயத்தை முதல் தடவையாக ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. வஹிய எழுதுற சஹாபி எழுதிக்கிட்டு போறாரு. சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர். இப்படி மண்ணிலிருந்து படைச்சிட்டு வந்து அவனை ஒரு வேறொரு உருவமாக அமைப்பாக அவனை உருவாக்கினோம் என்று சொல்லி ஆயத்து இடையில நின்றுருச்சு. ஆயத்து முடியல. ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருந்த அந்த சஹாபி அவரை அறியாமலே சொல்லிட்டாரு, ஃபதபாரகல்லாஹு அஹ்ஸன். படைக்கிறவர்களில் மிக அழகான அல்லாஹ் உயர்ந்து விட்டான். ஆனால் இந்த வார்த்தை தான் அடுத்தது வர இருந்தது. அல்லாஹ்வும் இறக்க இருந்தான், தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன தான். அல்லாஹ் இறக்க முன்னாலே இவர் சொல்லிட்டார். இதொன்றும் ஆச்சரியம் இல்ல. அல்லாஹ் அந்த சஹாபிய பிடிச்ச இடம். இவர் தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் சொல்லி முடிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம் அல்லாஹ் அவரவருடைய இடத்துல வச்சு அல்லாஹ் அவரவரை சோதிக்கிறான். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் எளிதவருக்கு சோதனை. சில ரிவாயத்திற்கு பின்னால் அவருக்கு தௌபா நசீபாயிச்சு, திரும்ப அவர் சஹாபியானார். சிலருக்கு தௌபா நசீபாகல, அவருக்கு அப்படியே மௌத்து வந்துச்சு. ஈமான் சோதனை நடக்குது. ஈமான் சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ரொம்ப பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். ரொம்ப பயங்கரமான காலம். சஹாபாக்களை சோதிச்சான். அவர்களுடைய ஈமான் எந்த மட்டத்தில் இருக்குது,
முஸ்லிம் போல முனாஃபிக்களும் கலந்திருக்கிறாங்க. மூமின் வீட்டுக்குள்ளே முனாஃபிக்கும் வாழ்றார். சில வீட்டில மூமினான கணவன் முனாஃபிக்கான மனைவி, சில வீட்டில மூமினான மனைவி முனாஃபிக்கான கணவர், சில வீட்டில மூமினான பெற்றோர்கள் முனாஃபிக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் மூமினை முனாஃபிக்கை பிரிக்கிறது ஈமான் சோதனையால. சஹாபாக்களையே சோதிச்சானுண்டா எங்கட பிள்ளைகளையும் எங்களையும் சோதிக்கிறது பெரிய வேலை அல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு சோதனைகள் வரும்போது என்னென்ன வார்த்தைகளை பாவிக்கிறோம், என்னென்ன கதைகளை விடுறோம், எவ்வளவு ஆபத்தான பேச்சுகளை பேசி விடுறோம், ஈமான பறிக்கிற வார்த்தைகளை விடுறோம். இதில் ஆக பயங்கரம் பெண்கள். பெண்களுக்கு ஈமானுடைய நம்பிக்கை கல்வியில சரியா பதியப்படலை என்றா சின்னொரு சோதனையிலையும் ஈமான பறி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஆபத்து அது. ரமலானில நடந்த யுத்தங்கள்ல ஒன்றுதான் அகலிப்போர். பத்ர் நடந்தது போல, ஃபத்ஹு மக்கா நடந்தது போல, தபூக்ல இருந்து திரும்பி வந்த வாபசி நடந்தது போல, ரமலானுடைய காலத்தில தான் மதீனாவுக்கு வந்த மிகப்பெரிய பயங்கரமான யுத்தம் நடந்துச்சு. ஹந்தக் யுத்தம். ஹந்தக் என்ன? 12,000 எதிரிகள், 12,000 பேர் எதிரிகள் நவீன ஆயுதங்களோட மதீனாவை வந்து முற்றுகையிட்டிருக்கிறாங்க. அவங்களோட ஒரே இலக்கு ரசூலுல்லாவின் சஹாபாக்களையும் ஒரே அடியாக அழிச்சிட்டு போறது. இதுக்கு பிறகு இஸ்லாம் என்ற ஒன்று பூமி மேல வைக்கப்படாது. இதுதான் ஹந்தக் யுத்தத்துடைய சாராம்சம். இதனால மதீனாட பஜார்ல பொருள்கள் இல்ல, சாப்பாட்டு சாமான்கள் இல்ல, வீடுகள்ல பஞ்சம், உணவு இல்ல. ஒரு நேரம் சாப்பிட்டு முழு நாளையும் கழிக்கிற எத்தனையோ குடும்பங்கள், உணவே இல்லாம நடுங்கிற குடும்பங்கள் எத்தனை, கூதல் காலம், எல்லா பிரச்சனையும். சும்மா கற்பனை பண்ணுங்க, ஊரை சுத்தி எதிரிகள் ஆயுதத்தோட நிக்கிற காட்சியை கண்டா எவ்வளவு ஒரு பயம் வரும். மனுஷன் தானே, என்னென்ன சிந்தனையில வந்திருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்கள்ல கல்வியில வந்த உள்ளத்தில் ஏற்பட்ட பயத்தை பத்தி சொல்றான். மதீனாவோட மேற்பகுதியால் ஒரு படை, கீழ்பகுதியால இன்னொரு படை வந்து 4 புறமும் முற்றுகையிட்டு இருந்த நேரம் உங்களோட உள்ளத்தில பயம் நிறைஞ்சி, அந்த பயம் உங்களோட கழுத்தை அப்படியே அடைச்சிருச்சு. இஸ்ஜாவுக்கும் மின் ஃபௌகிக்கும் வமின் அஸ்வல மின்கும் வஇஸாகத்தில் அப்சாரு வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர். பயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அடுத்த கட்டம் அவங்க யோசிக்கிறாங்க, இந்த எதிரிகள் நாளை காலையில வந்து எங்க ஊருக்குள்ள பூத போறாங்க, எல்லா ஆண்களையும் கொண்டு போட்டு பெண்களை அவங்க எடுத்துக்கொண்டு போய் கற்பழிப்பாங்க, பெண்களை கொண்டு போய் கற்பழிப்பாங்க, எங்கட பிள்ளைகளை கொண்டு போய் அடிமையாக்குவாங்க, எங்கட வீடுகளை அவங்களோட சொந்தமாக்குவாங்க. மதீனாவை நாளைக்கு எதிரிகளோட கைக்கு போகுது. இதை நினைச்சாலே எவ்வளவு கொதிக்கும் மனசு. அல்லாஹ் சொல்லான், அல்லாஹ்வை பத்தி என்னென்னமோ இல்லை நினைச்சீங்க நீங்க. இன்னைக்கு எங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்த உடனே அடி மனசுல ஷைத்தான் என்ன சொல்வான், நீ எவ்வளவு துவா கேட்டாய் தந்தானா? சொல்லணும் இல்லையா? உதவி வருமென்றெல்லாம் பயான் செஞ்சாங்க, உதவி இறங்கிச்சா? எல்லா இடத்திலும் அடிபடுற முஸ்லீம்கள் தானே, முஸ்லீமுக்கு தானே உதவி வரும் என்று குர்ஆன்ல இருக்குது. எங்க வந்துச்சு? சந்தேகம் வருகிறதா இல்லையா? அல்லாஹ் சொல்ல, இந்த நிலைமைகள் உங்களோட ஈமானுக்கு சோதனை. இது எதை போல தெரியுமா? தங்கத்தை உருக்குறது போல. ஒருத்தன் உண்மையான தங்கம் கொந்திக்கிறார், இன்னொருத்தர் போலி தங்கம் கொந்திக்கிறார். வெளியில பார்த்தா ரெண்டுமே தங்கம் போல இருக்குது. உண்மையான தங்கத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? தங்கத்தை உருக்கணும், நெருப்பில போட்டு உருக்கணும். எது போலி என்று விளங்கும், எது உண்மை என்று விளங்கும். இது போல நயவஞ்சகன் முனாஃபிக்கும் ஈப்பான், அல்லாஹ்வை நம்பின மூமினும் ஈப்பான். எவன் மூமின் எவன் முனாஃபிக், இதை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் சில கவலையான நிலைமைகளை உண்டாக்கி கொதிக்க வைப்பான். மனசு கொதிக்கும்.
கொதிக்கிற நேரம் அசில் வாயால வெளியே வரும். நிலைமைகள் கொதிப்படைகிற நேரம் உண்மை எதுவோ, உள்ளத்தில் எந்த நம்பிக்கையை வளர்த்து வச்சிருந்தாரோ அந்த நம்பிக்கை வாயால கொட்டிடும். ஈமானுள்ள ஆணும் பெண்ணும் எந்த கஷ்டமான நிலைமை வந்தாலும் நிலைமையை பார்த்து பயப்பட மாட்டாரு. ஈமான படிச்சிருந்தா முன்னால இருக்கிற கொதிக்கிற நிலைமையை பார்த்து பயப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய வாக்கு என்னன்னு பாப்பாரு. அல்லாஹ் வாக்கு தந்திக்கிறானா தருவான். இப்ப கொதிச்சாலும் நாளைக்கு கிடைக்கும். முனாஃபிக் ஈமான படிக்காத பலகீனர் கொதிப்படைஞ்ச உடனே ஈமான விட்டுட்டு போயிட்டுருவாரு. அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக பதுலியல் முஃமினூன வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அங்கு ஹந்தக் யுத்தத்தில மூமின்கள் சோதிக்கப்பட்டார்கள். மூமின்களை சோதிச்சோம். எதிரிகளை முழு ஊரையும் சுத்தி ரவுண்ட் அப் பண்ண வச்சு ஆயுதங்களை காட்டி அவர்களை கொதிப்படைய செய்தோம். கடுமையாக ஆட்டி பார்த்தோம். அல்லாஹ்வோட நம்பிக்கை இருக்குதா இல்லையா? ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. ஈமான படிக்காதவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் சொல்ல வாயால விட்டுட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. முனாஃபிக்குகளும் ஈமானுடைய நோயாளிகளும் ஈமான படிக்காத நோயாளிகளும் சொன்னாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு ஏமாத்திர வாக்கு தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வோட வாதாவை ஏமாத்திர வாக்கு என்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாதாவை ஏமாத்திர வாக்கு என்றாங்க. அல்லாஹ் கண்டுக்கோங்க, இவங்க முனாஃபிக்குகள், இவங்க ஈமானுடைய நோயாளிகள். ஈமான உள்ளத்துல பதிஞ்சு கொண்ட மூமின்கள் இருக்கிறாங்களே, வாய திறக்கல்ல. நிலைமை கொதிக்குது, பயங்கரமாயிக்குது, வாய பொத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கழிச்சு அல்லாஹ் சொல்ல என்ன தெரியுமா செஞ்சோம்? காத்தொண்டு அனுப்பினோம். அந்த காத்தோட சேர்ந்து எங்கட போர்சஸ் படையும் வந்துச்சு. படை உங்களுக்கு தெரியல, காற்று மட்டும்தான் தெரிஞ்சு. فارسلنا عليهم ريحا وجنودا لم تروها. காற்றையும் அனுப்பினோம், உங்களுக்கு புலப்படாத தென்படாத படைகளை அனுப்பினோம். காத்தொண்டு அடிச்சது ஹந்தக்ல, எதிரிகளோட கூடாரங்களை தூக்கி வீசிச்சு. சட்டியில பாத்திரங்களை உணவு தயாரிக்க வச்சிருந்தாங்க. சட்டிகள் உருளுது, கீழே இருந்த கற்கள் எல்லாம் உருண்டு ஓடுது. இதை கண்டு திடுக்கமடைஞ்ச எதிரிகள் களத்திலிருந்தே ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காத்து தான் வந்துச்சு. இப்ப வெற்றி கிடைச்சுதா? இப்ப மூமின்கள் பேசுறாங்க. அல்லாஹ் சொல்ற அதுக்கு பிறகுதான் மூமின்கள் வாயை திறந்தாங்க. ஈமான படிச்சவன் அல்லாஹ்வோட நுஸ்ரத் வந்த பிறகு வாயை திறந்தான். என்ன தெரியுமா சொன்னாங்க? ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு வ மா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. இதுதான் எங்கட அல்லாஹ்வும் ரசூலும் தந்த வாக்கு. அல்லாஹ்வும் ரசூலும் உண்மையான வாக்கு தான் தருவாங்க. அந்த நிலைமை அவர்களுடைய ஈமான இன்னும் அதிகரிச்சுதான். சோதனைகள் வரும்போது முஃமின் நாவும் முஃமின் இல்லாதவங்களோட நாவையும் அல்லாஹ் பார்க்கிறான். ஹதீஸ்ல இருக்குது, ஒருத்தர் நோயாளி ஆகிக்கிறான். நோயாளி சின்ன சின்ன நோய் அல்ல, உயிருக்கு ஆபத்தான பயங்கர நோயாளி. டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு கேன்சர், உங்களோட 2 கிட்னியும் ஃபெயில், நீங்க தப்பிக்கிறது கஷ்டம். இப்படி சொன்ன உடனே எவ்வளவு பயந்து போவான். இவ உறவினர்கள் எல்லாம் அவரை விசாரிக்க போறாங்க. ஹதீஸ்ல இருக்குது, நோயாளிய பார்க்க போற நேரம் அல்லாஹ் மலக்குகளை அந்த இடத்துக்கு அனுப்புறானாம். என்னத்துக்கு தெரியுமா? வார மக்கள்கிட்ட இவர் என்ன உருறாருன்னு பாருங்க. நோய் விசாரிக்க போறார்களே, அவர்களிட்ட இவர் என்ன சொல்றாரு பாருங்களே, இப்படி வந்துருச்சே என்று அல்லாஹ்வை குறை சொல்றது போல புலம்புறாரா? அல்லாஹ்வோட ஏற்பாடு, அவன்கிட்ட சுகம் இருக்குது, அவன் தருவான் என்று
ரப்ப பத்தி நம்பிக்கை ஏற்படுத்தி பேசுறாரா? இத பாக்குறதுக்கு மலக்கு போறார். நோயாளியிட நாவட நுனியிலையும் சோதனை. அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், சோதனையை பொருந்தி கொண்டு அல்லாஹ் தந்தது அல்லாவே போதுமானவன் யாரு சொல்றாரோ அல்லாஹ் சொல்றானாம், உனக்கு புதிய ரத்தத்தை ஓடச் செய்வேன், புதிய மாமிசம் உன் உடல்ல படைப்பேன், ஒரு யுக்தியோட சக்தியோட நீ வாழுவாய் என்று அல்லாஹ் அவருக்கு பதில் கொடுக்கிறான். ஈமான்ட சோதனை. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் என்ன சொல்லிக்கொண்டு வாரேன்டா, இது எல்லாத்தை விட முதலிடம் கொடுத்து ஈமான படிக்க வேண்டிய காலம், ஈமான படிச்சு கொடுக்க வேண்டிய காலம், புள்ளகளுக்கு பால் ஊற்றுறது போல ஈமான ஊட்ட வேண்டிய காலம். முன்னால வார காலத்துல தப்பிச்சு வாழ்ற ஒரு கூட்டம்டா ஈமானுடைய உறுதியோட தயாரிக்கப்படுற ஒரு சமூகம் தான் தப்புமே தவிர, ஈமான் இல்லாம நீங்க எதை கொடுத்து தான் புள்ளகளை வளர்த்தாலும் அவங்க ஆபத்துல நிப்பாங்க. இவ்வளவு தான் சொல்றதுக்கு இயலும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் ஃபித்னா அவ்வளவு பயங்கரம். இன்னொரு ஹதீஸ் இருக்குது முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய செய்திகள் 4 பக்கமும் பரவி கொண்டிருக்கிற நேரம் ஒரு மூமின் பஜார்ல இருந்து ஓடி வந்து மிருகங்களை கெட்டுற கயித்தை எடுத்து வீட்டில் இருக்கிற பெண்களை கெட்டுவானாம். ஒட்டகம் கெட்டுற கயிறு, மாடு கெட்டுற கைத்தால தாய, மனைவிய, மகள்மார, சகோதரிகளை கெட்டுவான். ஏண்டா மிருகம் கெட்டுறது போல வீட்டில் இருக்கிற பெண்களை கட்டி வைக்கிறாய் என்று கேட்டா சொல்வானா, முழு ஊருமே தஜ்ஜாலுடைய மாயாஜால வேலைகளை பார்த்து பெண்கள் எல்லாரும் அவனுக்கு பின்னால கூட்டம் சேர்ந்து நிற்கிறாங்க, ஏண்ட வீட்டு பெண்களும் அங்க போயிடுவாங்களோடு பயமா இருக்குது, அதனால இவங்களை கட்டி வைக்கிறேன். ஹதீஸ். பெண்களை கயிறால கட்டுறதல்ல, எந்த வீட்டுல ஈமாண்ட தாலீம் நடக்குதோ அவரு கயிறால கற்றவரும் ஆயிரி. வீட்டுல ஈமாண்ட தாலீம் செஞ்சீங்கன்னா தஜ்ஜாலு கிட்ட போகாம நீங்க உங்களோட பெண்களை கெட்டுறதுக்கு சமம். மிருகம் கெட்டுறது போல கட்ட தேவையில்லை. ஈமாண்ட தாலீம் அவர்களை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிடும். ஈமாண்ட தாலீம். ஈமான படிச்சு கொடுங்க, ஈமான உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. திருப்தி அடைஞ்சிடாதீங்க, நமக்கிட்ட ஈமான் இருக்குது தானே, போதும் தானே, நாங்களும் மூமின் தானே என்று இருந்துடாதீங்க. ஈமான உண்டாக்கி கொண்டே இருக்கணும், அடைஞ்ச ஈமான பாதுகாத்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா சஹாபாக்கள் சஹாபியான பிறகு ஈமான பாதுகாக்க முயற்சி செய்ய தேவையில்லை. அவங்களுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அவரு சஹாபி, அன்சாரி, ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் இருந்து ஃபிக்ஹ படிச்ச, ஹலால் ஹராம படிச்ச முதலாவது முஃப்தி. ஹதீஸ் இருக்குது, முழு உலமாக்களோட கொடியும் கியாமத்தில் அவருடைய கையில வைக்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் உத்தரவாதமே பண்ணிட்டான், சஹாபாக்களோட நான் திருப்தி என்று சொல்லிட்டான். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். சஹாபாக்களை சொல்லிட்டா இல்லையா? ஹதீஸ்ல வருது, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல யாராவது ஒரு முஸ்லிமை கண்டா சொல்வாங்க, தால் இஜ்லிஸ் பினா நோமின் சா, வாங்க கொஞ்ச நேரம் மீன இருந்து எங்களை ஈமான புதுப்பிச்சு கொண்டு போவோம். முஃப்தி சாபான நவீன காலத்துல பள்ளியில இமாமத் செய்யற முஃப்தி, பல காரிகளை உருவாக்கின முஅல்லிம், வெளிநாடுகளுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில யமனுக்கு போனவரு, ஜகாத் வசூலித்தவரு, ஜகாத்துடைய சட்டங்களை படிச்சு கொடுத்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நாளைக்கு உலமாக்களோட கொடியை தூக்கி கொண்டு அல்லாஹ்விடத்துல போக போற ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல், இவரே
மாஹோல் சூழல் மாறுற நேரம் ஈமான் கீழே இறங்கினா நான் பாவத்தில விழுந்திருவேன் என்ற பயத்தால அந்த இடத்திலே ஈமான புதுப்பிக்கிறாருண்டா நானும் நீங்களும் எங்கட குடும்பத்தையும் பாதுகாக்க ஈமானில் எவ்வளவு முயற்சி செய்யணும். புகாரி ஷரீஃபுடைய கிதாபுல் ஈமான் எடுத்து பார்த்தா எவ்வளவு முன்னணியில இருந்த ரசூலுல்லாஹ்வை கண்ணால கண்ட 100 போதும் அந்த கண்ணால கண்ட சஹாபாக்களே ஈமான் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிறாங்க. நாங்க எவ்வளவு முயற்சி செய்யணும்? இன்றைக்கு இருக்கிற ஆக சிறந்த முயற்சி, யாராவது ஒரு வாப்பா அவருடைய வீட்டை நல்லா கைட் பண்றாருண்டா, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு நல்லா வழிகாட்டுறாருண்டா, எங்களுக்கு அடிச்சு சொல்லும் ஈமான் முதாக்கரா அந்த வீட்டுக்குள்ள நடக்குதுண்டா, பாய விரிச்சு காப்பட்ட விரிச்சு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு அல்லாஹ் ரசூலுடைய பெருமதிய பேசுறாருண்டா, பிள்ளைகளை பேச வைக்கிறாருண்டா, மனைவிய பேச வைக்கிறாருண்டா, அந்த வீட்டில புத்திசாலித்தனமான வேலை நடக்குது. அடிச்சு சொல்லிடும் நடக்குது இல்ல, ஆபத்தான வேலை அந்த வீட்டுல நடக்குது. யாரோட விட ஐயணும்? முன்னுக்கு வாரது இன்னும் பயங்கரமான காலம். நிறைய சம்பவங்கள் இருக்குது, சொல்றதுக்கும் பயம். அண்மையில் ஒரு இடத்திலே வந்து சொன்னாங்களாம், மகள் யூனிவர்சிட்டியில படிக்கிறார். திடீரென்று வந்து சொல்றாரு, தாயும் தந்தையும் 2 பேரையும் கூப்பிட்டு, நான் ஒரு ஆணை விரும்புகிறேன், எனக்கு 18 வயசாகுது, நான் நாளைக்கு அவரோட போறேன். எப்படியும் லோவோட சொல்லிக்கிறாள். 18 வயசாச்சு யாரும் கை போடலாது, என்ன இஷ்டம். 18 வயசாச்சு, நான் ஒரு ஆளை விரும்புறேன், நாளைக்கு அவரோட போறேன், நீங்க ஒன்னும் கதைக்கலாது. இந்த பிள்ளைய கட்டுப்படுத்துங்க பாப்போம், அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு ஒரு ஆசையோட எதிர்பார்ப்போட அந்த தாயும் தந்தையும் படிக்க வச்சிருப்பாங்க, ஒரு வார்த்தையில ஊட்டையே தீச்சி போட்டான். மறந்தீங்களா? கோடி செலவழிச்சு இவளை பாதுகாக்கலுமா? கோடி செலவழிச்சு மானத்தை வித்துட்டாள். இவளோட கல்வியால் என்ன பொறுமதி, இவளோட அறிவால் என்ன பொறுமதி, இவளோட பட்டத்தால் என்ன பொறுமதி, மானத்தை வித்துட்டா. நாசம். மானத்தை பறிக்கிறதும் ஹராம், மானத்தை விற்கிறதும் ஹராம். மானத்தை பறிக்கிறதுக்கும் ஹத்திக்குது, மானத்தை விற்கிறதுக்கும் ஹத்திக்குது. மானத்தை விற்கிறதுக்கு தான் ஜினாவுடைய ஹத்து வச்சுக்கு. யாரு தண்ட மானத்தை விற்கிறாளோ ஜினாவுடைய ஹத்தடிங்க. அடுத்தவன் மானத்தை யாரு பறிக்கிறாரோ அவதூறுடைய ஹத்தடிங்க. மானத்தை விற்கிறதும் ஹராம், மானத்தை பறிக்கிறதும் ஹராம். வாப்பட தலை குழம்பி போச்சாம். யார்கிட்ட சொல்லி என்ன நிவாரணம் பெற? பள்ளிக்கு வந்திருக்கிறார் லுஹர் ஜமாத்துக்கு. பள்ளி ஹஜரத் முன்னால் இருந்தாராம். ஹஜரத் சொன்னாம், கவலை தாங்க இல்லாம மௌலவி உங்கள்கிட்ட சொல்றேன், இப்படி என் வீட்டுல பிரச்சனை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நாளைக்கு உலமாக்களோட கொடியை தூக்கி கொண்டு அல்லாஹ்விடத்துல போக போற ஹஜரத் முஆத் இப்னு ஜபல், இவரே மாஹோல் சூழல் மாறுற நேரம் ஈமான் கீழே இறங்கினா நான் பாவத்தில விழுந்திருவேன் என்ற பயத்தால அந்த இடத்திலே ஈமான புதுப்பிக்கிறாருண்டா நானும் நீங்களும் எங்கட குடும்பத்தையும் பாதுகாக்க ஈமானில் எவ்வளவு முயற்சி செய்யணும். புகாரி ஷரீஃபுடைய கிதாபுல் ஈமான் எடுத்து பார்த்தா எவ்வளவு முன்னணியில இருந்த ரசூலுல்லாஹ்வை கண்ணால கண்ட 100 போதும் அந்த கண்ணால கண்ட சஹாபாக்களே ஈமான் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிறாங்க.
நாங்க எவ்வளவு முயற்சி செய்யணும். இன்றைக்கு இருக்கிற ஆக சிறந்த முயற்சி, யாராவது ஒரு வாப்பா அவருடைய வீட்டை நல்லா கைட் பண்றாருண்டா, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு நல்லா வழிகாட்டுறாருண்டா, எங்களுக்கு அடிச்சு சொல்லும் ஈமாண்ட முதாக்கரா அந்த வீட்டுக்குள்ள நடக்குதுண்டா, பாய விரிச்சு காப்பட்ட விரிச்சு அரை மணி நேரம் உட்கார வச்சு அல்லாஹ் ரசூலுடைய பெருமதிய பேசுறாருண்டா, பிள்ளைகளை பேச வைக்கிறாருண்டா, மனைவிய பேச வைக்கிறாருண்டா, அந்த வீட்டில புத்திசாலித்தனமான வேலை நடக்குது. அடிச்சு சொல்லிடும் நடக்குது இல்ல, ஆபத்தான வேலை அந்த வீட்டுல நடக்குது. யாரோட விட ஐயனும் முன்னுக்கு வாரது இன்னும் பயங்கரமான காலம். நிறைய சம்பவங்கள் இருக்குது, சொல்றதுக்கும் பயம். அண்மையில் ஒரு இடத்துல வந்து சொன்னாங்களாம், மகள் யூனிவர்சிட்டியில படிக்கிறார். திடீரென்று வந்து சொல்றாரு, தாயும் தந்தையும் 2 பேரையும் கூப்பிட்டு, நான் ஒரு ஆணை விரும்புகிறேன், எனக்கு 18 வயசாகுது, நான் நாளைக்கு அவரோட போறேன். எப்படிக்கும் லோவோட சொல்லிக்கிறாள். 18 வயசாச்சு யாரும் கை போடலாது, என்ன இஷ்டம். 18 வயசாச்சு, நான் ஒரு ஆளை விரும்புறேன், நாளைக்கு அவரோட போறேன், நீங்க ஒன்னும் கதைக்கலாது. இந்த பிள்ளைய கட்டுப்படுத்துங்க பாப்போம், அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு ஒரு ஆசையோட எதிர்பார்ப்போட அந்த தாயும் தந்தையும் படிக்க வச்சிருப்பாங்க, ஒரு வார்த்தையில ஊட்டையே தீச்சி போட்டான். மறந்தீங்களா? கோடி செலவழிச்சு இவளை பாதுகாக்கலுமா? கோடி செலவழிச்சு மானத்தை வித்துட்டாள். இவளோட கல்வியால் என்ன பொறுமதி, இவளோட அறிவால் என்ன பொறுமதி, இவளோட பட்டத்தால் என்ன பொறுமதி, மானத்தை வித்துட்டா. நாசம். மானத்தை பறிக்கிறதும் ஹராம், மானத்தை விற்கிறதும் ஹராம். மானத்தை பறிக்கிறதுக்கும் ஹத்திக்குது, மானத்தை விற்கிறதுக்கும் ஹத்திக்குது. மானத்தை விற்கிறதுக்கு தான் ஜினாவுடைய ஹத்து வச்சுக்கு. யாரு தன் மானத்தை விற்கிறாளோ ஜினாவுடைய ஹத்தடிங்க. அடுத்தவன் மானத்தை யாரு பறிக்கிறாரோ அவதூறுடைய ஹத்தடிங்க. மானத்தை விற்கிறதும் ஹராம், மானத்தை பறிக்கிறதும் ஹராம். வாப்பட தலை குழம்பி போச்சாம். யார்கிட்ட சொல்லி என்ன நிவாரணம் பெற? பள்ளிக்கு வந்திருக்கிறார் லுஹர் ஜமாத்துக்கு. பள்ளி ஹசரத் முன்னால் இருந்தாராம். ஹசரத் சொன்னாம், கவலை தாங்க இல்லாம மௌலவி உங்கள்கிட்ட சொல்றேன், இப்படி என் வீட்டுல பிரச்சனை. மௌலவி சொன்னாரு, வேற வழி எனக்கு படல, ஒரு பெண்கள் ஜமாத் நாளைக்கு இவங்க மஹல்லாக்கு வராங்க, நீங்க உடன்படுறதா இருந்தா நான் மஹல்லாக்காரர்கிட்ட கதைச்சி உங்களோட வீட்டுக்கு எடுத்தாரன், ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்பேன். ஒரு அளவுக்கு பட்டுச்சு. மனைவியோட போய்த்து ஆலோசிச்சாரு, மஷூராவும் கிடைச்சிருச்சு. அப்படி ஜமாத்து வந்து இறங்கினாங்க. கதை தெரியும் பெற்றோருக்கும் மௌலவிக்கும் மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்ல இல்லை. அவங்க இவங்க பயத்து ஜமாத்தையில பாக்குறாங்க, காலையில போயிடுவாளேன்னு தான் பாக்குறாங்க இவங்க. ஆனா அவள் போக இல்லை, வெள்ளிக்கிழமை நிக்கிறான். பின்னேரம் போயிடுவாளோ என்று உம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறா, பின்னேரமும் போகல. இப்ப யோசிச்சாங்க, ஜமாத் இருக்கிறதால இவள் மரியாதைக்கு நிக்கிறாளைக்கும், திங்கக்கிழமை எப்படியும் போயிடுவாள். இத போறன்னு சொல்லிட்டாலே, ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் ஜமாத்து போயிருச்சு, வீட்டுல இருந்து போயிடுச்சு வாபஸ் ஆகி. என்ன சொல்ல போறாளோன்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க. பெற்றோர் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னாலாம், என்ன மன்னிச்சுக்கோங்க, அந்த முடிவை நான் மாத்திட்டேன், நான் போறதில்லை. அவளை கொண்டு போக பாய்ச்சி உள்ளத்துல இருட்டு.
ஈமான் குறைஞ்சா எல்லா ஃபசாதும் வரும். எல்லா பாவமும் நல்லது போல தெரியும், எல்லா பாவமும் ஆரோக்கியமானது போல தெரியும், எல்லா பாவமும் புத்திசாலித்தனம் போல தெரியும். ஈமான் குறைஞ்சா. ஈமான் எப்ப அதிகரிக்குமோ, ஈமான் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அதுல வெளிச்சம் வருமோ, பாவம் பாவமா தெரிய ஆரம்பிச்சிடும். மன்னிப்பு கேட்டு நிற்கிறான். இப்படி நிறைய ஐரோப்பா பக்கம் போனீங்கடா சுபஹானல்லாஹ், காதுக்கு புத்தக கணக்கில் எழுதின கதைகள். நாங்க நினைக்கணும் இது அந்த குடும்பங்களுக்கு மட்டுமன்றே இல்ல, நாளைக்கு எந்த பிள்ளைக்கோ எந்த பேர பிள்ளைக்கோ இது வரலாம். எந்த கரணியும் இல்லை, எந்த கரணியும் இல்லை. டிசம்பர் மாதம், கடந்த டிசம்பர் மாதம் 21 என்று நினைக்கிறேன், இந்தியாவில் ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு. ஊடகங்களை பிரபல்யமா பேசினாங்க. அது என்ன, ஒரு நாஸ்திகருக்கும் ஒரு ஆலிமுக்கும் இடையில விவாதம். ஒரு ஆலிம் அல்லாஹ் இருக்கிறார் என்று பேசுகிறார், எதிர்த்தரப்பில் உள்ளவர் இல்லை, அவர் நாஸ்திகன் கலக்கிறார். எதிர்த்தரப்பில் உள்ளவருக்கும் முஸ்லிம் பெயர். இது ஊடகங்களை நேரடியாக ஒளிபரப்பி பல கோடி பேர் லைவ்ல பார்த்துட்டு இருந்தாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, எதிர்த்தரப்பில் இருந்த நாஸ்திகரை பத்தி ஒருத்தர் எழுதி இருந்தார். அவரோட அப்பா ஒரு ஆலிம், ஒரு ஆலிம்ட மகன் தான் நாஸ்திகனாக வாதிடுறாரு. ஆலிம்ட மகன் அவரு, வாப்பட பேரோட எங்க ஓதினவர் என்று பட்டத்தோட போட்டிருந்தாங்க. அவருதான் அல்லாஹ் இல்லை என்று வாதிடுறாரு, ஆலிமோட விவாதம் பண்றாரு, நாஸ்திகர்களுக்கு தலைமை தாங்கிறாரு. இதனால யாராலையும் யாரும் பாதுகாக்கப்படுவாங்க என்று எதிர்பார்க்கலாம். அல்லாஹ் சொன்ன முயற்சியை முறையா செய்யறது ஆண்கள் பெண்கள் தாய் தந்தையரிட பொறுப்பது. ஹதீஸ்ல வந்து இருக்குது, நீங்க ஈமானுடைய அமல்களை செய்யாம அமல்களில சோம்பேறித்தனம் காட்டிட்டு உங்களோட வம்சம் உங்களை பாதுகாக்கும் என்று எதிர்பார்க்காதீங்க. வம்சம் உங்களை பாதுகாக்காது. மன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. அதனாலதான் ஃபாத்திமா நாய்க்கே சொன்னாங்க, ஃபாத்திமா நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க, என்ற வாப்பதானே ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அவர் என்ன காப்பாத்தி கொண்டு போயிடுவாருன்னு மட்டும் நினைக்காத, ஒன்னு நீ பாதுகாத்துக்கோ. யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார் ஃபஇன்னி லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்ட்ட அதுக்குரிய அதிகாரம் எனக்கு தரப்படல. இந்தக்குள்ள டேஞ்சரான அல்லது மிகவும் ஆக முக்கியமான தலைப்பு, வீடுகளில் ஈமானுடைய பேச்ச பேசுங்க, உங்களோட பிள்ளைகளை பேசவீங்க. ஈமான் பேச்சு என்ன தெரியுமா, அல்லாஹ் யாருன்னு பேசவீங்க. உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க வீடுகள்ல 2 தலைப்புல பேசணும். 2 தலைப்புல. முதலாவது தலைப்பு என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பத்தி பேசுங்க. அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன். அமெரிக்கா ராணுவத்தை பத்தி பேசுறீங்க, ஈரான் ராணுவத்தை பத்தி பேசுறீங்க, இன்னும் நாடுகளுடைய போர்ஸை பத்தி பேசுறீங்க. உங்களோட ரப்புடைய ராணுவத்தை பத்தி தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுதா? மனைவிக்கு சொல்ல படிச்சு பேசுங்க. அல்லாஹ்ட குதிரத்தை பத்தி பேசுனீங்கடா, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகளோட உள்ளத்தில அல்லாஹ் யார் என்ற மூடலான கேள்விக்கு விட கிடைக்கும். அல்லாஹ்ட மாரிஃபா ஹாசில் ஆகும். அல்லாஹ்ட குதிரத்தை பத்தி யாரு பேசுறாங்களோ அல்லாஹ் யார் என்ற அறிவங்க உண்டாகும். 2வது பேசுங்க, அல்லாஹ் எங்களுக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறான், நேமத்துகளை பத்தி பேசுங்க. புள்ளகளுக்கு அல்லாஹ்வோட இரக்கம் வரும். குதிரத்தை பத்தி பேசுங்க, அல்லாஹ் யாருன்னு தெரிய வரும். நீங்க சொல்லாமலே தஹஜ்ஜுதுல கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. யாருன்னு புரிஞ்சா, எவ்வளவு பலமுள்ளவன் என்று புரிஞ்சா நீங்க சொல்ல தேவையில்லை, அவங்களே கை தூக்கி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்த உதவிகளை பத்தி பேசுங்க, அல்லாஹ்வோட உங்களுக்கு இரக்கம் வந்துடும்.
மாரிஃபத்துல்லாஹ் வ ஹுப்புல்லாஹ். அல்லாஹ்வுடைய மாரிஃபா, அல்லாஹ்வுடைய அன்பு. இந்த ரெண்டும் வீடுகளை பேசப்படும். இந்த லேட்டஸ்ட் தான் புள்ளகட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்குள்ள ஆக சிறந்த டாபிக் இது. வேற வழிகள் தெரியல. உங்களுக்கு பேச தெரியாதா? பேசுறவர்கள் இடத்துல கொண்டு போய் விடுங்க. அப்படி தொடர்புள்ள இடங்களுக்கு அனுப்புங்க. அப்படி உள்ளவர்களை வீடுகளுக்கு வர சொல்லி அழைப்பு கொடுங்க. வீடு ஹயாத் ஆகும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரத்து தஹ்ரீம் உடைய கடைசியில கதுசமி அல்லாஹ் ஜுஸு முடியுது. சூரத்து தஹ்ரீம் உடைய கடைசியில 4 பெண்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். 4 பெண்கள். அதுல 2 பெண்கள் காபிர்கள் என்று அல்லாஹ் முத்திர குத்தி பேசுறான். இவ காபிர் தான். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எழும்பி வரும்போது நரகம் போங்க என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். வகீல துகுலன் நார மஅத்தாகிலீன், நரகம் நுழைறவர்களோட சேர்ந்து நுழைஞ்சிடுங்க என்று சொல்லப்படும். 2 பேர். அவங்க யாருடா 2 பேர் என்று பார்த்தா மோசமான ஃபேமிலியிலிருந்து வந்தவங்க அல்ல. பெரும் பெரும் உழைப்பு செஞ்ச 2 ரசூல்மார்களோட வீட்டுக்குள் இருந்து வந்தவங்க. ஒருத்தர் ஆகப்பெரிய தாய், 950 வருஷம் தாவத்துடைய வேலை செஞ்ச அவருடைய சரித்திரத்தையே, தாவாவுடைய சரித்திரத்தையே எங்கட குர்ஆன்ல பேசியிருக்கிற நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவி. அல்லாஹ் காஃபிர் என்றான். 2வது சொல்றான், தனது சமூகத்துடைய சோதனைகளை தாங்கி பிடிச்சு கொண்டிருந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவி. 2 பேரே நரகவாதி என்றான். ஏன் அவங்க 2 பேரும் நரகவாதி? என்ன அவங்க என்ன கணவனுக்கு அடிச்சாங்களா? உணவில நஞ்சு வச்சு கொடுத்தாங்களா? பிள்ளைகளை கவனிக்காம இருந்தாங்களே? இல்லவே இல்லை. அந்த ஒரு தவறும் செய்யலவங்க. அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? நல்ல தீன்தாரிகளான 2 கணவர்கள் கிடைச்சும் அவர்கள் சொன்ன தீன பின்பற்றாம வாழ்ந்தது. கணவன் சொல்லுகிற தீன பின்பற்றாத பெண்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பேரு துரோகிகள். கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா சாலிஹீன். அந்த 2 பெண்களுக்கும் நல்ல மாப்பிள்ளமார் கிடைச்சாங்க. யாரு மாப்பிள்ளமார்? எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற சாலிஹான் அடியார்கள். தஹ்த அப்தைன் மின் இபாதினா சாலிஹீன். ஆனா அந்த 2 பெண்களும் கெட்டுப்போன பெண்கள், மூதேவிகளான பெண்கள். அப்படிதான் அர்த்தம். அவள் 2 பேரும் ஹானதாஹுமா, கணவன்மார் 2 பேருக்கும் துரோகம் இழைத்தார்கள். அதனால கணவன்மார்களுக்கே காப்பாற்ற முடியாம போச்சு. கியாமத்தில் நரகம் அனுப்பப்படுவாங்க. பெரிய ஒரு செய்தியோன்னு இந்த 2 பேரும் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. உங்களோட கணவர் நபியாக இருந்தாலும், உங்களோட கணவர் ரசூலாக இருந்தாலும், உங்களோட கணவர் அல்லாமுல் குயூபாக இருந்தாலும், உங்களோட கணவர் ஆலிமாக இருந்தாலும், உங்களோட கணவர் காரியாக இருந்தாலும், உங்களோட கணவர் ஏரியாவுடைய தலைவராக இருந்தாலும், நீங்க தீன் தேவை என்று வராத வரை அவருடைய பின்னால உங்களுக்கு சொர்க்கம் போயிடாது. அவர் தான், நீங்க தான். உங்களுக்குரிய உழைப்பு முயற்சியை நீங்க செய்யணும். மறுபக்கம் 2 பேரை சொல்றான். மூமினான 2 பேரை சொல்லட்டா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஈமான் உள்ள ஈமான்தாரிகளான 2 பேரை சொல்லட்டா? ஆச்சரியம். அது நாங்க நினைச்ச குடும்பத்திலிருந்து வந்தவங்க அல்ல, ஈமானுக்கு ஆபத்தான வீடுகளுக்குள்ள இருந்து வந்தவங்க. ஒருத்தி யாரு? ஃபிர்அவுனுடைய மனைவி. அல்லாஹ் சொல்ல மூமின். வல்லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். மூமின்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொன்னான் ஃபிர்அவுனுடைய மனைவிய. அடே, ஃபிர்அவுன் மனைவி எப்படி மூமினான? நூஹ் நபியோட மனைவி காஃபிர் ஆகிறா, ஃபிர்அவுன் மனைவி மூமின் ஆகிறா. எப்படி மூமினானா? ஈமானுக்கு அச்சுறுத்தலான மாஹோல் அவட வீட்டில அல்லாஹ்வை நம்புற சூழலை இல்ல. அதுக்கு எதிரான குரல், அதுக்கு எதிரான சதி, அதுக்கு எதிரான சப்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் இருந்து எனக்கு அல்லாஹ் தேவை என்று வாழ்ந்தான். தஃப்சீருல் குர்துபியில் இருக்குது, ஃபிரௌன்
அந்த மாளிகையிட சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நான் தான் உயர்ந்த ரப்புன்னு சத்தம் போடுறானாம். அனரப்புக்கும் இல்லாதா இவ பக்கத்து ரூம்ல சுஜூதுல விழுந்துட்டு சொல்றாவாம் சுபஹான ரப்பியல் ஆலான்னு. கணவர் அனரப்புக்கும் இல்லாலா, அவர் சுபஹான ரப்பியல் ஆலா. அதாபு செய்யப்பட்டுச்சு. கை கால்கள் எல்லாம் ஆணி அடிச்சு உயிரோடையே இரும்பு சீப்பால தலைய வாரி கத்தியால அவருடைய தோள்கள் எல்லாம் செதுக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்டா, யா அல்லாஹ், இந்த நான் என் கணவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருந்தா மாளிகை வாழ்க்கை சூப்பரா எனக்கு வாழ இருந்துச்சு, நீ தேவை என்றதா இதையெல்லாம் விட்டுட்டு வாரேன், நீ கற்ற சொர்க்கத்தை எனக்கு காட்டு என்றா காட்டிக்கிட்டே ரப்பு ரூஹ வாங்கிட்டான். ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா. இரண்டாவது ஒரு பெண்ணை சொல்றான், ஈசா நபீட உம்மா மரியம் பின்த் இம்ரான். அவ யாரு தெரியுமா? தாய் தந்தை ரெண்டு பேரையும் இழந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திர பராமரிப்பில ஒரு குமரி பெண் வளர்ந்து வர்றா. இல்ம கற்றுக் கொடுக்கவும் ஆள் இல்ல, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவும் ஆள் இல்ல. பின்னால இருந்து விரட்டி கொண்டே இருக்கிற தாய் தந்தை இல்லாமல் இருந்தும் தானே முயற்சி செஞ்சு மஸ்ஜிதுடைய மாஹோல்ல இருந்து தன்னை வளர்த்தெடுத்த ஒரு பெண்ணை அல்லாஹ் ஈமான்தாரி என்றான். ஃபிரௌன் மனைவி உண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திர உம்மா உண்டு. பெரும் செய்திகளை சொல்லுதே சூரத்து தஹ்ரீமுடைய கடைசி இருக்கும். ஆக குர்ஆன் பேசுது, வீட்டில செய்ய வேண்டிய முயற்சி பணத்தை பத்தி மட்டுமல்ல, அது தேவைக்குரிய முயற்சி. வீட்டுல கதைக்கோணும் பணத்தை பத்தி அல்ல, அடுத்தவன் கட்டி இருக்கிற வீட்டை பத்தி அல்ல, அடுத்தவன் வாங்கி இருக்கிற வாகனத்தை பத்தி அல்ல, அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் உள்ள பிளைட்டை பத்தி அல்ல. வீட்டுல கதைக்கோணும் மானத்தை எப்படி பாதுகாக்கணும்ங்கிறத பத்தி, அல்லாஹ் கோபம் அடைஞ்சா என்ன நடக்கும்ன்றத பத்தி, அல்லாஹ் கோபம் அடைஞ்சா அவன் பிடிக்கிறதுக்குள்ள வழிகள் என்னங்கிறத பத்தி, இரக்கம் அடைஞ்சா என்னெல்லாம் தருவானுங்கிறத பத்தி, அப்படி அடைந்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக போனார்கள்ங்கிறத பத்தி அப்பதான் படிக்கணும். இதுதான் இன்றைய தேவை. ஆகவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய தீனோடு அவனுடைய முழுமையான நம்பிக்கையோடு வாழ்ந்து இறுதி நேரத்தையும் ஈமானோடே கடந்து கபரையும் ஹஷ்ரையும் ஆகிரத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து அந்த அல்லாஹ்வை சந்தித்து சுவனத்தின் உயர்ந்த பதவிகளை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா